எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சஞ்சய். நான் உங்க எல்லாரையும் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் மாஸ்டர் கிளாஸ் சீரிஸோட 5வது நாளுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல எதை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்னா விபிஏ மேக்ரோஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ சில ஆட்டோமேஷன். ஸோ லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து நிறைய ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் இருக்கும். லைக் ஃபார்மேட்டிங் ஆகட்டும், கிளீனிங் ஆகட்டும், சில ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் ஆன் த மோரோவர் ஆன் த ஃபார்மேட்டிங்ல நிறைய ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க்கை நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட் பண்றது மூலமா உங்களால சிங்கிள் கிளிக் மூலமாவோ லைக் சிங்கிள் ஒரு ஒரு ஷார்ட்கட் நீங்களா அசைன் பண்ணிட்டு லைக் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ். ஸோ அந்த அதுக்கு ஒவ்வொரு ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க்குமே நீங்க சில ஷார்ட்கட்ஸை ரெடி பண்ணிட்டு நீங்க அந்த ஷார்ட்கட் வச்சு உங்களால சில டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ண முடியும். அதை தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓகே, ஸோ லெட் அஸ் பிகின் த செஷன். ஓகே, விபிஏ மேக்ரோஸ். ஸோ விபிஏ மேக்ரோஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா VBA macros use the Visual Basic application. So Visual Basic application in Excel to create custom user generated function and speed up manual task by creating automated process. So VBA macrosன்றது சம்டைம்ஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்ல நீங்க கோட் எழுதவும் செய்யலாம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டோமேஷன் ஒர்க் இருக்குல்ல, ஒரு ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீ அங்கங்க சில இடத்துல வந்துட்டு அதை வந்து போல் பண்ண வேண்டியது இருக்கு. போல்டு பிளஸ் இட்டாலிக்ஸ், சேஞ்ச் கலரு, இன்க்ரீஸ் த ஃபாண்ட் சைஸ். ஸோ இந்த 4 அப்ளிகேஷனையுமே ஒரே டைம்ல பண்ணணும், ஸோ ஒரே கிளிக்ல பண்ணணும் அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்க மேனுவலா உங்களுக்கு எந்த டாஸ்க் ரிப்பிட்டேட்டிவா இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க பேக்ரோஸ் மாதிரி நீங்க கோடா எழுதி அதை ஒரு ஷார்ட்கட்டுக்கு அசைன் பண்ணலாம். ஸோ தட் நீங்க கீபோர்ட்ல அந்த ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த 4 டாஸ்க்னாலும் சரி 5 டாஸ்க்னாலும் சரி அந்த 5 டாஸ்க்கும் சிங்கிள் ஷாட்ல அப்ளை ஆயிடும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். So it can be used to access the window application programming interface. So API மூலமா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து VBA in Excel. ஸோ எக்ஸல்ல எதுக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படி அதுக்கு பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட எக்ஸல்ல டெவலப்பர் ஆப்ஷன்ஸை நீங்க எனேபிள் பண்ணணும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணால் மட்டுமே உங்களால இந்த VBA-வை உங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எக்ஸலை ஜென்ரலாக நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கப்பா. இன்ஸ்டால் பண்ணி ஸ்ட்ரைட்டா நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெவலப்பர் ஆப்ஷன் இருக்காது. ஸோ இந்த டெவலப்பர் நீங்க ஒரு கேட்டகரி இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டெவலப்பர் ஆப்ஷன் இருக்காது. அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸை கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி இருக்கும், ஹோம்ல இருக்கீங்க இல்லையா, ஹோம்ல இருந்துட்டு நீங்க எங்கேயாவது இப்படி ரைட் கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் த ரிப்பன். இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, என்ன ஆப்ஷன்? கஸ்டமைஸ் த ரிப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க இந்த கஸ்டமைஸ் த ரிப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் டெவலப்பர்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஓகே, ஸோ டெவலப்பர்ன்ற கேட்டகரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைட் நான் திரும்பவும் சொல்றேன், உங்களோட எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹோம்ல இந்த இடத்துல ஏதாவது ஒரு கேட்டகரியில ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிப்பன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கஸ்டமைஸ் த ரிப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இங்க காமிக்கும் உங்களுக்கு. இந்த ரிப்பன்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல காமிக்கும். இதுல நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இப்படி டெவலப்பர் வந்து இப்படி டிசேபிள் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து இப்படி டிசேபிள் இருக்கும். நீங்க இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல போயிட்டு டெவலப்பரை இப்படி எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டெவலப்பர் ஆப்ஷன் இங்க வரும். டெவலப்பர் ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்ணால்தான் உங்களால இந்த VBA இந்த மேக்ரோஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால நான் திரும்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எக்ஸலை ஓப்பன் பண்றீங்க, ஓப்பன் பண்ணிட்டு இங்க ஏதாவது ஒரு இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் த ரிப்பன் கொடுக்குறீங்க. அதுல ரைட் சைட்ல மெயின் டாப்ஸ் இந்த ரைட் சைட்ல டெவலப்பர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இப்படி டிசேபிள் இருக்கும். அதை இப்படி கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸலோட மெனு பார்ல டெவலப்பர் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் வந்து இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ல இந்த விஷுவல் பேசிக் மேக்ரோஸ் இது எல்லாமே எனேபிள் பண்ணி அந்த டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்றது மூலமா நமக்கு இது எல்லாமே கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க டெவலப்பர் ஆப்ஷனை எனேபிள் பண்றது தான். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் ரிப்பன் போயிட்டு எனேபிள் டெவலப்பர் ஆப்ஷன் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிருக்கேன். அடுத்து VBAக்கும் மேக்ரோஸுக்குமே என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் VBA is the programming language to create macros, while macros are programming codes that run on Excel environment to perform automatic routine tasks. ஸோ VBAன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதை வச்சு நம்மளால மேக்ராஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மேக்ராஸ்ன்றது என்னன்னா நிறைய ரொட்டீன் டாஸ்க் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க் எல்லாத்தையுமே நம்ம ஒரு மேக்ராஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வைக்க போறோம். அதுக்கு எழுதுற லாங்குவேஜ் தான் VBA, விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு டாஸ்க் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு டேட்டா. ஓகே, ஸோ ஒரு
ஏதோ ஒரு சும்மா ஒரு டேட்டா செட்டை சும்மா கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லைக் ஒரு ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஒரு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி, ஓகே, செக்லிஸ்ட் மாதிரி நான் அதை வச்சுருக்கேன். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் வைக்கலாம். ட்ரெக்கிங் செக்லிஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி சும்மா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டேட்டாவை சிம்பிளாக ஒரு 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 ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் சம் ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் நான் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் இந்த சென்ஸ் என்னன்னா லைக் ஓகே, ஸோ இந்த டேட்டாவை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நார்மலாக இருக்குது. ஸோ சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 14 பேண்ட் ஸ்கிரிப்ட். ஸோ இது மாதிரி ஃபார்மேட்டில் இந்த மாதிரி இருக்குது. நான் ஒரு டாஸ்க் பண்ணணும். அந்த டாஸ்க் என்னன்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம். அது என்ன டாஸ்க்னா, ஒரு டெக்ஸ்ட்டை நான் போல்ட் பண்ணி ஃபாண்ட் லெட்ரு வந்து 16 மாற்றிட்டு கலர் வந்துட்டு நான் வந்துட்டு ஏதாவது ஒரு கலர் வந்து நான் கொடுக்கணும். ஸோ அதுதான் என்னோட டாஸ்க்குன்னு இப்போ எடுத்துப்போமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரீனா இந்த மாதிரி நான் க்ரீனா அப்படி மாற்றணும். ஸோ இதுதான் என்னோட டாஸ்க். ஸோ ஹை ப்ரியாரிட்டியோ இல்லை லோ ப்ரியாரிட்டியோ, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இதுக்கான ஒரு 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 ஃபார்மேட்ஸ் மாற்றணும். ஸோ இதில் எத்தனை மாற்றிருக்கேன், ஃபஸ்ட்டு போல்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் நம்பர் 1. நம்பர் 2 இட்டாலிக்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்பர் 3 ஃபாண்ட்டோட சைஸை 16க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் 4 அந்த ஃபாண்ட்டுக்கு கலர் வந்து க்ரீன் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 4 டாஸ்க் பண்ணியிருக்கோம் ஒரே சிங்கிள் பார்ட்டில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப இப்போ நான் அந்த கேமராவை நான் இந்த மாதிரி மொபைல் மாதிரி கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், பி அப்ளை பண்ணணும், பியை கிளிக் பண்ணணும், ஐயை கிளிக் பண்ணணும், இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஃபாண்ட்டோட சைஸை 16க்கு கொண்டு வரணும், திரும்ப இந்த க்ரீன் அப்ளை பண்ணணும், ரைட்? ஸோ இங்கே ஒரு இதை பண்ணுறதுக்கு இப்போ இந்த 4 வேலையவே நான் நிறைய இடத்துல பண்ணணும். ஓகே, ஸோ கைஸ் உங்களால் என் கூட வர முடியுதா? ஸோ இந்த 4 வேலை லைக் போல்ட் அப்ளை பண்ணி, இட்டாலிக் அப்ளை பண்ணி, ஃபாண்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி, ஃபாண்ட்டோட கலரை மாற்றுறது, ஸோ இந்த 4 வேலையுமே நான் சிங்கிள் ஷாட்டில் பண்ணணும். ஸோ அதை நான் ஓயாமல் இப்படி கிளிக் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா? அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஒரு ஆட்டோமேஷன் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராமிங் எழுதணும்னா எஸ் எழுதலாம், ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் VBAல எழுதலாம். பட் ஆனால் இன்னொரு அல்டர்னேட்டிவ் வே இருக்குது, அதுதான் ரெக்கார்ட். ஓகே, ஸோ சில பேர் சொல்லுவாங்க லைக் ஃபார்மேட் பெயிண்டர் இருக்கு, நீங்கள் அதை காப்பி பண்ணிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டா பேஸ்ட் பண்ணிடலாம். எஸ், அதில் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபார்மேட்டுக்கு மட்டும். இதை தவிரையுமே நிறைய ஆட்டோமேஷன்ஸ் உங்களால் பண்ண முடியும். ஓகே, ஃபார்மேட் பெயிண்டர் வந்து ஃபார்மேட்டுக்கு ஓகே, பட் அதர் தென் தட் இன்னும் சில ஆட்டோமேஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ நிறைய ஃபார்மேட்டை தவிர வேற இன்னும் நிறைய சிம்பிள் ஆட்டோமேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, இது ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த ஸ்டெப்பை வந்து இங்கே ஒரு 4 ஸ்டெப் பண்ணணும் இல்லையா, அதை நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான விஷயம், ரெக்கார்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போய் செல்லை செலக்ட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி ஒரு செல்லை செலக்ட் பண்ணி வச்சுட்டு டெவலப்பர் போங்க, ரெக்கார்ட் மேக்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ரோவுக்கு பேர் என்ன வைக்க அப்படின்னு கேட்கும். இதில் வந்துட்டு நான் ஒரு பேர் வைக்கிறேன், ஃபாண்ட்டு, சைஸு. ஓகே, ஸோ சிம்பிளாக லைக் என்ன சொல்கிறது, எனக்கு புரிகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஃபாண்ட்டு, கலரு, சைஸ், ஸோ எல்லாமே மாற்றுற மாதிரி தான் அந்த 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 மேக்ரோஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே வச்சுட்டு கண்ட்ரோலோடு சேர்த்து எந்த ஷார்ட்கட் நீங்கள் அமுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு Ctrl+Shift+X. ஓகே, கண்ட்ரோல் இருக்குது ஆல்ரெடி, அதனால் நான் Shift+X வச்சுருக்கேன். ஸோ Ctrl+Shift+X. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஷார்ட்கட்டை என்னோட ரெக்கார்ட் பண்ண போகிற மேக்ரோஸ்க்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகே கொடுத்ததுமே ஸ்ட்ரெயிட்டாக ரெக்கார்டிங் போயிடும். அதனால் ரெக்கார்டிங்க்கு இந்த ஓகேவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் போய் எந்த செல்லையும் ப்ரெஸ் பண்ணாதீங்க, ஆல்ரெடி அந்த செல்லு செலக்ட் ஆகிருக்கணும். இப்போ நான் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். கிளிக் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ரோஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. கீழே பாருங்கள், மேக்ரோ இஸ் கரண்ட்லி ரெக்கார்டிங், கிளிக் டு ஸ்டாப் ரெக்கார்டிங் இருக்கு, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இங்கே பாருங்களேன், மேக்ரோஸ் வந்து ஸ்டாப் ரெக்கார்டிங் காமிக்குதா, இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ரெக்கார்ட்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மாதிரி மவுஸ் இங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணுறீங்களே அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுமா? அப்படி கிடையாது. ஓகே, ஸோ மவுஸ் மூவ்மெண்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணாது. இன்ஸ்டெட் உங்களோட கீபோர்டு கிளிக்ஸ், மவுஸ் கிளிக்ஸ் அதை ரெக்கார்ட் பண்ணும். ஓகே, கிளிக்கை தான் ரெக்கார்ட் பண்ணுமே தவிர மூவ்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஹோமுக்கு போயிட்டு போல்ட் அப்ளை பண்ணுறேன், இட்டாலிக்ஸ் அப்ளை பண்ணுறேன், அப்புறம் வந்துட்டு சைஸ் வந்துட்டு 14லேருந்து 16க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்.
அப்புறம் ஃபாண்ட் கலர் வந்து க்ரீன் கலர் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சென்ட்ரல் லைன் வேணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா பண்ணலாம். ஓகே, சென்ட்ரல் லைன் இந்த மாதிரி ஒரு 4 5 6 ஸ்டெப்ஸ் நான் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு 6 ஸ்டெப் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, திரும்ப டெவலப்பர் போயிட்டு ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்குறேன். ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்ததுமே உங்களோட மேக்ராஸ் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ ரெக்கார்ட்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு 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 ஸ்டெப்ஸ் பண்ணீங்களா, ஒரு 7 ஸ்டெப்பு, அந்த 7 ஸ்டெப் எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஒரு செல்லை போய் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+X. ஓகே காய்ஸ், கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ காய்ஸ் இந்த மேக்ரோஸோட பெனிஃபிட் புரியுதா? ஸோ இங்கே போயிட்டு Ctrl+Shift+X, Ctrl+Shift+X. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களால் ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும் இந்த ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதே இது நீங்கள் ஃபார்மேட் பெயிண்டர் போயிட்டு அதுலேயுமே பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ஃபார்மேட் பெயிண்டர் போயிட்டு திரும்ப இன்னொரு இடத்துல போய் கிளிக் பண்ணணும், திரும்ப ஃபார்மேட் பெயிண்டர், திரும்ப இன்னொரு இடத்துல. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஆஃபீஸில் சில டாஸ்க் வந்து இந்த மாதிரி ரெப்பிட்டேட்டிவாக இருக்குன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் VBA மேக்ரோஸ் போட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்படியே டெப்ளாய் பண்ணலாம். ஓகே, இப்படி கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Shift+X மேக்ரோஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம இதை வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் Ctrl+Z ஒர்க் ஆகாது. ஓகே, VBA மேக்ரோஸில் படி நார்மலாக நம்ம பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதே இது நீங்கள் இன்னொரு கலருக்கு பண்ணணுன்னா ஹோப் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி டெவலப்பர் போங்க, முன்னாடியே ஒரு செல்லு செலக்ட் ஆயிருக்கான்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டெவலப்பர் போங்க, ரெக்கார்ட் மேக்ரோ கிளிக் பண்ணுங்கள். என்னென்ன ஆட்டோமேட்லாம் பண்ணுமோ, என்னென்ன க்ளீன் பண்ணுமா, எது பண்ணுமோ எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட்கட் அசைன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அந்த அவுட்புட்டை வர வச்சிட முடியும். ஸோ ஓகே, நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாமே அதுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இதுதான் மேக்ரோஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ரோஸோட விஷுவல் பேசிக் அந்த கோடை நீங்கள் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக திரும்ப டெவலப்பர் போங்க, விஷுவல் பேசிக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இந்த மேக்ரோஸை பார்க்க முடியும். ஸோ வெயிட் பண்ணிட்டு நான் இப்போ காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களால் அந்த பார்ட்டோட கோடிங்கை பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு போல்டு அப்ளை பண்ணு, அடுத்து இட்டாலிக் அப்ளை பண்ணும், அடுத்து வந்துட்டு அதுக்கு சைஸ் வந்து 6ன்னு அப்ளை 16க்கு இம்ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் வந்துட்டு அந்த ஃபாண்ட்டோட கலரு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் இந்த இது எல்லாமே கோடாக மாறிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதை சென்டர் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஒரு சோர்ஸ் கோடாகவே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ யா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாமே மேக்ரோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மாடியூல் 1 இது வந்து ஒவ்வொரு VBA மேக்ரோஸ்க்கு. ஸோ அதே மாதிரி இங்கே மாடியூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ இது எல்லாமே வேறு. ஓகே, நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண லைக் மேக்ரோஸ் ஆப்ஷன்ஸு. ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு மேக்ரோஸோட இந்த விஷுவல் பேசிக் கோடை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் விஷயம். ஸோ அந்த பார்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன VBA மேக்ரோஸில் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு இந்த மேக்ரோஸை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களோட கோடு இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட் கலர் சைஸ் இதுதான் நம்ம கிரியேட் பண்ண மேக்ரோஸ் இல்லையா. ஸோ அந்த போய் இப்படி எடிட் கொடுத்து ஓகே கேன் நாட் எடிட் அ மேக்ரோ ஆன் ஹிடன் ஒர்க் புக் அன்ஹைட் த ஒர்க் புக். ஓகே, ஒர்க் புக் ஹிடனில் இருக்கனால அப்படி காமிக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதுக்கான லைக் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் காமிக்க முடியும். ஸோ ஸ்டெப் இன் டூ இது வந்து நம்மளோட கிரியேட் பண்ண இங்கே கிரியேட் பண்ண மேக்ரோஸ். ஓகே, உங்களால் எடிட் பண்ண முடியும். நான் சில ஒர்க் புக் ஹைட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி காமிக்குது. ஸோ உங்களால் எடிட் பண்ணி அதை பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அது டெப்ளாய் ஆகிடும். ஸோ ஓகே, ஸோ ஒரு மேக்ரோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை சோர்ஸ் கோடாக பார்க்குறதுனாலும் பார்க்கலாம், இல்லை மாடிஃபை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யா, ஸோ இவ்வளோ தான் மேக்ரோஸ்ன்றது. சிம்பிளாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை டெப்ளாய் பண்ண முடியும். இன்னொரு விஷயமும் நீங்கள் பண்ணலாம். அது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்சர்ட் போயிட்டு ஷேப்ஸ் போயிட்டு ஏதாவது ஒரு ஷேப்பு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு டெக்ஸ்ட் நீங்கள் என்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது லைக் ஃபார்மேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறேன்.
ஓகே, ஸோ ஃபார்மேட் சேஞ்சுன்னு சொல்லி ஒரு பட்டன் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். பட்டன் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பட்டனை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அசைன் மேக்ரோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போயிட்டு அசைன் மேக்ரோஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அசைன் மேக்ரோஸ் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களோட என்னென்ன மேக்ரோஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கலர் சைஸுன்ற மேக்ரோஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணது இல்லையா. ஃபாண்ட் கலர் சைஸுன்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கும். இது காமிச்சதுக்கு அப்புறம் அதை அப்படி கிளிக் பண்ணி ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த நீங்கள் கிரியேட் பண்ணீங்க இல்லையா ஒரு மேக்ரோஸ், ரெக்கார்ட் பண்ணி கிரியேட் பண்ண மேக்ரோஸ் இருக்கு இல்லையா, அந்த மேக்ரோஸ் எல்லாமே இந்த பட்டனுக்கு அசைட் ஆகிடும். ஸோ சிம்பிளாக இப்போ நீங்கள் பாருங்கள், முன்னாடி மவுஸ் பாயிண்டர் வந்து இப்படி ப்ளஸ்ஸாக இருக்குது. பட் ஆனால் இதில் காமிக்கும் போது அது லிங்க் மாதிரி மாறுது இல்லையா, அந்த ஹேண்ட் சிம்பிள் மாறுது. ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃபார்மேட் சேஞ்ச் கொடுத்தேன்னா அந்த ஃபார்மேட்டுக்கு இது மாறிடும். ஓகே, ஸோ இப்போ சில ரிப்பீட்டட் டாஸ்க் என்னால் ஷார்ட்கட்டும் கிரியேட் பண்ண முடியாது, எனக்கு சிம்பிளாக பட்டனில் போட்டு கொடுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்மளால் இதை இப்படி ஆட்டோமேட் பண்ணி ஒவ்வொரு பட்டனுக்கு அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ தட் நீங்கள் அந்த மாதிரிலாம் நீங்கள் போய் ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. சிம்பிளாக நீங்கள் இப்படி போய் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஓகே, ஸோ கைஸ் கிளியராக இருக்கா? ஸோ சூப்பர் கிளியர் அப்படின்னா கிளியர் சஞ்சய்ன்னு சொல்லி சாட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் நீங்கள் சில ஆட்டோமேஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் லைக் சில ஆட்டோமேஷன்ஸ் நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில ஆட்டோமேஷன்ஸ் இந்த சென்ஸ் ஒரு செக்லிஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த செக்லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். ஸோ தேட் உங்களுக்கு வந்துட்டு அது கிளியராக புரியும் நம்புகிறேன். ஓகே, ஸோ இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்கிட்ட அந்த கோடு இருக்குது. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம ஆல்ரெடி பண்ணது இல்லையா, இதில் நீங்கள் செக்லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, லைக் டிக் சிம்பிள், எக்ஸ்மார்க் சிம்பிள், இதெல்லாமே பார்த்துருப்பீங்க இல்லையா. அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். ஸோ ஐ திங்க் இது நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த காலமை அதுக்கு பண்ண போகிறீங்கன்ற காலமை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணிடணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எந்த காலமில் அந்த டிக்கோ அந்த எக்ஸ்மார்க்கோ நான் காமிக்க விரும்புகிறேனோ அந்த இடத்துல அந்த செலக்ட் அந்த வாட் இஸ் ஐ அந்த காலமை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹோம்லேயே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நிறைய லைக் ஹைலைட் செல்ஸு, டாப் ஆர் பாட்டம் ரூல்ஸு, டேட்டா பார்ஸு, கலர் ஸ்பேசஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். இங்கே நம்ம ஒரு புது ரூல் எழுத போகிறோம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ ரூலை கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நியூ ரூலை கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் ஸ்டைலுன்ற ஆப்ஷனில் ஐகான் செட்ஸ், ஓகே இங்கே ஃபார்மேட் ஸ்டைலுன்ற ஆப்ஷனில் ஐகான் செட்ஸை செலக்ட் பண்ண போகிறேன். ஐகான் செட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நிறைய ஐகான் ஸ்டைல் வரும். அந்த ஆப்ஷன்ஸில் இப்படி கீழே நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுற இந்த ஐகான் செட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் எக்ஸ்க்ளமேட்டரி டிக் சிம்பிள். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு பர்சன்டேஜுக்கு பதிலாக நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வேல்யூ வந்து 1 இல்லைன்னா 1க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டிக் கம்மி, இல்லை 0க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு எக்ஸ்க்ளமேட்டரி மாதிரி காமி, இல்லை எக்ஸ்க்ளமேட்டரி கூட வேணாம், நம்ம திரும்ப எக்ஸவே கான்ஃபிகர் பண்ணால் நமக்கு 2 போதும், எக்ஸ்க்ளமேட்டரி வேண்டாம். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 0வாக இருக்குது, 0 அண்ட் 0 ஈக்குவல் டு இருக்குது. ஸோ லைக் 0 இல்லைனா 0க்கு கிரேட்டர் தென், ஸோ இந்த மாதிரி 0வாக இருந்துச்சுன்னா அது என்ன காமிக்க போகுது அப்படின்னா கிரேட்டர் தென் ஓகே, ஸோ 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன காமிக்க போகுது அப்படின்னா எக்ஸ்ன்னு காமிக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நான் மாற்றிட்டு இப்படி கிளிக் பண்ணி ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்களேன், லைக் நான் 1 அடிச்சுட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி செக் வரும். 0 ப்ரெஸ் பண்ணி டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா எக்ஸ் வரும். ஓகே, ஸோ கைஸ் உங்களுக்கு கிளியராக புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஸோ நான் திரும்ப காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலமை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஹோமில் போய்க்கோங்க, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க, நியூ ரூல் கிளிக் பண்ணுங்கள், ஒரு ரூல் எழுதுங்க. ஓகே, மேனேஜ் ரூல்னால் உங்களால் மேனேஜ் ரூல் ஓகே, ஸோ நான் பழசை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ சிம்பிளாக திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறேன். பிஏ செலக்ட் பண்ணிக்கோங்க, அந்த எந்த காலமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுமோ அந்த காலம் போயிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு நியூ ரூல் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ரூலில் வந்துட்டு இந்த இடத்துல ஃபார்மேட் ஸ்டைலில் வந்துட்டு ஐகான் செட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஐகான் செட்ஸ் வேணுமோ அந்த ஐகானையுமே நீங்கள் இந்த லிஸ்ட்லேருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பர்சன்டேஜ் வேல்யூவை வந்துட்டு நம்பர்ன்ற மாதிரி மாற்றிட்டு இந்த இடத்துல கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துல நான் வந்து எக்ஸே வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸை அசைன் பண்ணிவிட்டேன். அசைன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைக் ஓகே கொடுக்க போகிறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை?
இந்த 1 டைப் பண்ணுறது, நான் 0ன்னு டைப் பண்ணுறது, இது எல்லாமே அதில் தெரியுது இல்லையா? ஸோ 1 0 1ன்னு அதெல்லாம் தெரியுது. ஸோ அது தெரியக்கூடாதுன்றனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி அதே காலமை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் மேனேஜ் ரூல்ஸ் போகணும். ஸோ நம்மளோட ஒரு ரூலை மேனேஜ் பண்ண போகிறோம். இந்த ரூலை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப உங்களுக்கு அந்த நீங்கள் ரூல் செட் பண்ண இடத்துக்கு வந்துடும். இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷோ ஐகான்ஸ் ஒன்லி. ஸோ அது நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட் அது காமிக்காது. ஓகே, ஷோ ஐகான்ஸ் ஒன்லியை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஓகே ஸோ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 அடித்து என்ட்ரு அடித்தாலும் இந்த 1 தெரியாது. ஸோ 1 தெரியாமல் வெறும் வந்துட்டு அந்த ஐகான்ஸ் மட்டும்தான் காமிக்கும். ஓகே, ஸோ 0 கொடுத்தா எக்ஸு, 1 கொடுத்தா டிக்கு, 0 கொடுத்தா எக்ஸு, 0 கொடுத்தா எக்ஸு. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கையுமே நீங்கள் ஒரு கிளிக் மூலமாக ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் போய் 1 கிளிக் பண்ணுறது, எக்ஸை கிளிக் பண்ணுறது, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? இதுக்கு பதிலாகவும் நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு கோடு இருக்குது, நான் அந்த கோடு என்னன்றதை நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து நான் எப்படி பண்ணுறதுன்ற ஒரு சிம்பிள் ப்ராசஸை சொல்லிடுறேன். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம டெவலப்பர் போகணும், விஷுவல் பேசிக் கிளிக் பண்ணுங்கள். விஷுவல் பேசிக் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி லைக் உங்களோட ஷீட்ஸு எல்லாமே காமிக்கும். லைக் டெமோ 5 டெமோ 5 மாடல் நம்ம அந்த ஷீட்டில் தானே இருக்கோம். எஸ், அந்த ஷீட்டில் இருக்கும். அந்த ஷீட்டில் வந்துட்டு அதோட ஒர்க் ஷீட் என்ன எல்லாத்தையுமே காமிக்கும். ஓகே, நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் போயிட்டு மாடியூல் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடியூல் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாடியூலுக்கு இந்த மாடியூலில் நான் அந்த சோர்ஸ் கோடை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ சோர்ஸ் கோடில் என்ன பேர், இது என்னன்னா இந்த சப்ன்றது தான் அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் வைப்பாங்க இல்லையா? சப் லைக் என்ன சொல்கிறது, வைடு ஸ்பேஸ் சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் இருக்குது இல்லையா? அந்த மேக்ரோஸோட பேர். ஸோ மார்க் ஐட்டம்ன்றது தான் அதுக்கான பேர் இப்போ நான் வைக்கிறோம். ஸோ சப் ஸ்பேஸ் மார்க் ஐட்டம், அதுக்குள்ளே தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பட்டனை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை நான் பட்டனுக்கு அசைன் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பட்டனை எப்பப்பெல்லாம் கிளிக் பண்ணுறனோ அது நெகட்டிவ்ல அது வந்து எக்ஸாக இருந்துச்சுன்னா அதை டிக்காக மாற்றுறது, டிக்காக இருந்துச்சுன்னா எக்ஸாக மாற்றுறது. அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சும்மா அப்படி ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு சில டைமில் நீங்கள் அந்த இதை வந்து செக்லிஸ்ட்டுக்கு நீங்கள் அசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போயிட்டு நீங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே ஸோ இங்கே புரியுதா உங்களுக்கு? ஸோ முன்னாடி வாட்ச் இருக்கு இல்லையா? வாட்சை வந்துட்டு நான் வாட்ச் கிட்ட வச்சு இப்படி ரன் பண்ணேன் அப்படின்னா வாட்சுக்கு முன்னாடி இருக்கிற அந்த செல்லில் டிக்காக மாறிடுச்சு. ஓகே, நான் திரும்ப அதே இடத்துல ரன் பண்ணேன்னா திரும்ப எக்ஸாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ காய்ஸ் கிளியராக புரியுதா? ஸோ காய்ஸ் எந்த அளவுக்கு செஷன் வந்து நாலேஜ் பூஸ்டிங்காக இருக்குது, நிறையா புது விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க. அது எல்லாத்தையுமே உங்களோட கமெண்ட் சேட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு புதுசாக நீங்கள் கற்றுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ இது ஒரு சோர்ஸ் கோட். ஸோ இந்த சோர்ஸ் கோடை நல்லா கவனிங்க. சப் ஆஃப் அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வச்சாச்சு, மார்க் ஐட்டம் சொல்லி ஒரு பேர் வச்சாச்சு. எஃப் ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி, விச் மீன்ஸ் தட் என்னன்னா நம்ம இதில் செல் வந்து எம்டியாக இல்லாமல் இருக்குதா? ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகுது. ஸோ இதுனா நாட் ஈக்குவல்ஸ் டு அந்த மாதிரி. ஸோ எஃப் ஆக்டிவ் செல் டாட் வேல்யூ, இப்போ நான் கர்சரை இப்படி வச்சிருக்கேன் இல்லையா? இதுதான் ஆக்டிவ் செல். இங்கே வந்து இதுதான் ஆக்டிவ் செல். ஸோ அது மாதிரி ஆக்டிவ் செல்லோட வேல்யூ வந்து எம்டியாக இருக்கான்னு பார்க்கும். ஓகே, ஸோ எம்டியாக இல்லையா? ஏன்னா நாட் ஈக்குவல்ஸ் கொடுத்துருக்கனால எம்டியாக இல்லாத பட்சத்தில் உள்ளே போய் பார்க்கும். உள்ளே போய் அந்த ஆக்டிவ் செல் டாட் ஆஃப்செட் ஆஃப் 0,-1. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கரண்ட் செல்லுக்கு -1, விச் மீன்ஸ் அதுக்கு முந்தின செல் என்னன்னு பார்க்கும். அதுக்கு முந்தின செல் 1 இருந்துச்சு அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, ஸோ 1 இருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணுறது, இல்லைன்னா வந்துட்டு -1 மாற்றுறது. ஓகே, ஸோ அது 1 இல்லைன்னா, ஸோ இந்த ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென், இந்த மாதிரி ஈக்குவல் டு சேர்ந்து இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் இது ரெண்டையும் சேர்த்து போட்டால் அது நாட் ஈக்குவல்ஸ்னு அர்த்தம். அது 1 இல்லைன்னா அது 1 மாற்று. அப்படி 1 இருந்துச்சு அப்படின்னா -1 மாற்று. இதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிள். ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் 1ன்னா அது வந்து டிக்காக காமிக்கும், -1 0 இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸாக காமிக்கும். ஸோ அதைத்தான் நம்ம ஆல்ரெடி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டெப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ அதைத்தான் இந்த கோட் செல்லில் பண்ணுது. ஓகே, ஸோ காய்ஸ் கிளியராக புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ இதை வந்து நான் ஒரு பட்டனில் அசைன் பண்ணோன்னா சிம்பிள். இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்பில் போயிட்டு நான் அப்படி ஒரு பட்டனுக்கு அசைன் பண்ணுறேன். அந்த பட்டனுக்கு வந்து பேர் வந்து செக்லிஸ்ட். ஓகே, செக் த ஐட்டம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேர் வச்சுட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்? அசைன் மேக்ரோ கொடுக்கணும். ஸோ மேக்ரோஸ் எல்லாமே வருது. அதில் மார்க் ஐட்டம்
புரியுதா? ஸோ அந்த சப்புனா என்னென்னு சொல்லிட்டு சப்புக்கு அதுக்கப்புறம் என்ன பேர் வச்சுருக்கோமோ அதுதான் நம்மளோட அந்த மேக்ரோஸோட பேர். ஸோ மேர்க் ஐட்டம் தான் அதோட பேர். கிளிக் பண்ணி ஓகே பண்ணி அசைன் பண்ணியாச்சு. இப்போ நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு செக் ஐட்டம், இப்படி செலக்ட் பண்ணிட்டு செக் ஐட்டம், இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு செக் ஐட்டம். ஓகே, ஸோ காய்ஸ் என்ஜாய் பண்ணிங்களா? ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் சில மேக்ரோஸும் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ரோஸ் அசைன் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் சில ஃபங்க்ஷனாலிட்டியும் பண்ணலாம். அதை வந்து நான் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ அந்த சோர்ஸ் கோடும் எக்ஸ்மைண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் பார்ட்டிசிபென்ட்னா உங்களுக்கு அது மைண்ட் மேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை காப்பி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணியிருப்போம். அது என்னென்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்கிட்ட அதே டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவில் இருந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற டேட்டா இன்னொரு இடத்துக்கு போகணும், இன்னொரு ஷீட்டில் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு செலக்டிவாக இந்த ரோ, இந்த ரோ, இந்த ரோ, ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து இன்னொரு ஷீட்டில் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படி ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் C கொடுத்து கண்ட்ரோல் V கொடுத்து இங்கே ஒரு புது ஷீட் கிரியேட் பண்ணி இங்கே போய் பேஸ்ட் பண்ணி, ரைட்? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேலை பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதையுமே நீங்கள் மேக்ரோஸால் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கோடிங்காக எழுதலாம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு கோடிங்கும் எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறது, எப்படி எழுதுறதுன்றதையும் நான் காமிச்சேன். ஸோ சிம்பிளாக இது ஒரு கோட். ஸோ இது என்ன பண்ணுன்றதை நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி அதே மாதிரி நான் ஒரு மேக்ரோஸ் பார்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஸோ டடா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா, இப்போ நீங்கள் மேக்ராஸ் உங்கள் கோடில் உங்களோட அந்த எக்ஸல் ஷீட்டில் மேக்ராஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைல் எக்ஸல் எஸ்எம்மில் போய் சேவ் ஆகும். ஸோ எக்ஸல் எஸ்எக்ஸில் சேவ் பண்ணுறப்போ உங்களுக்கு எரர் காமிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதில் தான் சேவ் பண்ணணும்னு சொல்லி அதுவாகவே ஆப்ஷன் காமிக்கும். அதனால் அந்த ஃபார்மேட் ஸோ மேக்ரோஸ் எனேபிள்டு எல்லாமே எக்ஸல் எஸ்எம்மில் போய் சேவ் ஆகும். ஓகே, அதை மறந்துடாதீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பேஜ்லேயே நான் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படி ஒன்று கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் கலர் கொடுத்தேன்னா இந்த மாதிரி பிளாங்கெட் சேஞ்ச் கலர் ஆகிடும். ஓகே, ஸோ கைஸ் கிளியராக புரியுதா? ஸோ சேஞ்ச் கலர்ன்றது அதுதான். ஸோ இதில் சேஞ்ச் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ செக் ஐட்டம்ஸ், ஸோ செக் ஐட்டம்ஸ்னால் இந்த மாதிரி செக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ செக் ஐட்டம்ஸ் போயிட்டு இல்லை நீங்கள் மல்டிபிள் இதுக்கு அப்ளை பண்ணணும்னாலும் நீங்கள் மல்டிபிள் செலக்ட் பண்ணிட்டு செக் ஐட்டம்ஸ் கொடுக்கலாம். ஓகே, இங்கே ஐ திங்க் ஒர்க் ஆகாது, ஏன்னா நம்ம அந்த கோடிங்கில் அப்படி வைக்கல. பட் ஆனால் கலர் சேஞ்ச் வந்து ஒர்க் ஆகும். காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் இப்படி ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட்ன்றது தான் அந்த மூணாவது சோர்ஸ் கோட். நான் என்னோட எக்ஸ்மைண்டில் கொடுத்துருக்கேன் இந்த மூணாவது சோர்ஸ் கோட். அதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி டேட்டாவை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே இப்படி எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இங்கே வந்து உட்காந்துரும். ஓகே கைஸ், ஃபாண்ட் கலர் அப்படி இருக்குது, அதனால தான் உங்களுக்கு தெரியல. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற டேட்டா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அடுத்த செல்லில் வரணும், அடுத்த ஷீட்டில் வரணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ராக்ட்ன்ற ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு மேக்ரோஸ் அதுக்கு நீங்கள் எழுதலாம். ஸோ என்னென்ன ஆட்டோமேஷன் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சில விஷயத்துக்கு அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணுறப்போ அது யூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ரோஸ்ன்றது நம்ம சிம்பிளாக ஒரு சின்ன டாஸ்க்குக்கு பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் இதெல்லாமே ரிப்பிட்டேட்டிவாக பண்ணணும், பெருசாக பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் மேக்ரோஸ் அசைன் பண்ணலாம். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி அதை ஒரு பட்டனுக்கு அசைன் பண்ணுறதோ இல்லை ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட்டுக்கு அசைன் பண்ணுறதோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்டோமேஷன்ஸை நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம 2 டைப் ஆஃப் மெத்தடாலஜி யூஸ் பண்ணலாம். ஒன்று மேக்ரோஸை ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம், அதுதான் ஃபஸ்ட்டு வழி. பட் ஆனால் எல்லா விஷயத்தையுமே உங்களால் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ நிறைய காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் எதையுமே உங்களால் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் லிமிட்டட் ஃபங்க்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அந்தளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்களாக ஸ்ட்ரைட்டாக அந்த விபிஏல எழுதுறீங்க அப்படின்னா உங்களால் நிறைய விஷயங்களில் க்ளீன் ஆட்டோமேஷன் உங்களால் பண்ண முடியும். ஸோ ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்தெந்த டாஸ்க்லாம் உங்களுக்கு டேட்டா கிளீனிங்லேயோ எதுலேயோ வந்து ரிப்பீட்டேட்டிவாக இருக்குது, ஸோ சர்டன் செல்லோட எம்டி செல்லாக இருக்குன்னா அதை எப்படி செக் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி அந்த விபிஏ கோட்ஸ் எல்லாமே எழுதலாம். ஸோ இன்றைக்கான டாஸ்க் என்னென்னா, ஸோ இன்டர்ன்ஷிப் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மைண்ட் மேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மைண்ட் மேப்பை வந்து எக்ஸ்மைண்ட்ன்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இந்த சோர்ஸ் கோடை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் அதில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சிங்கிள் கோட்டுன்றது என்னன்னா வெறும் லைக் கமெண்ட். ஓகே, இந்த லைன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, ஜஸ்ட் வந்து லைனு. ஸோ டிம்னா என்னதுன்னா வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுற அந்த டிமென்ஷன் சொல்லி அந்த வேரியபிள் இனிஷியலைசேஷனுக்காக டிம் யூஸ் பண்ணுறோம். அடுத்த வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். கரண்ட் ஷீட் இது, நியூ ஒர்க் ஷீட் என்னது, ஏன்னா புது ஒர்க் ஷீட்லாம் நம்ம கிரியேட் பண்ண வந்துருக்கு இல்லையா. ஸோ ஷீட்ஸ் டாட் ஆட்னு கொடுத்தாலே அது புது ஒர்க் ஷீட் கிரியேட் பண்ண போகுது. ஸோ நியூ ஒர்க் ஷீட் ரேஞ்சு அதில் பேஸ்ட் பண்ணணும், எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணு.
அப்புறம் கரண்ட் ஷீட்டோட ரேஞ்சு எங்கே காப்பி பண்ணணும், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களால் கோடிங்கை நீங்களே எழுதி நிறைய ஆட்டோமேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ அது எக்ஸலில் பாசிபிள். ஐ திங்க் எக்ஸலில் நீங்கள் முன்னாடி வந்துட்டு இந்த அளவுக்கு பண்ண முடியும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐ லவ் த சஞ்சய் அப்படின்னு சொல்லி சேட்டில் ரெடி பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த செஷன் அவ்வளோதான். பட் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நேற்று பண்ணதில் ஒரு 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 டிஃப்ரெண்ட் மிஸ்டேக் நம்ம ஃபீல் பண்ணோம். ஸோ நம்ம நேற்று பண்ண ஒரு டாஸ்க் இருந்துச்சு. அந்த டாஸ்கில் நம்ம என்ன பண்ணோம், நேற்று என்ன பண்ணோன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு டேஷ்போர்டே க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த டேஷ்போர்டு வந்துட்டு ஸோ இந்த டேஷ்போர்டு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த டேஷ்போர்டு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று சிம்பிளாக ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணோம். ஒரு டேஷ்போர்ட் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா? அந்த டேஷ்போர்டில் இந்த மாதிரி 1000 இருந்தது. எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா அது 1000 ஏன் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது பிவோட் டேபிளில் அதில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ நான் அதை செக் பண்ணி பார்க்குறேன். பட் அதர் தென் தட் சொல்யூஷன் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு டேபிளை செலக்ட் பண்ணுறீங்க, ஒரு பிவோட் டேபிளை கொண்டு வரணும்னா அந்த டைமில் உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிவோட் டேபிள் அனலைஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபீல்டு லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிவோட் டேபிள். ஸோ நான் அந்த பிவோட் டேபிளை திரும்ப கொண்டு வரதுக்கான ஸ்டெப் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே, ஃபீல்டு லிஸ்ட்டை கிளிக் பண்ணினா உங்களோட அந்த ரைட் சைடில் எப்பவும் வர பிவோட் டேபிள் கேட்டகரி வந்துடும். கேட்டகரி வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச்சு, கவுண்ட் ஆஃப் டோட்டல், கவுண்ட் ஆஃப் டேக்ஸ்லாம் வந்துட்டு அது திரும்ப 1000 கிராண்ட் டோட்டல் வந்து 1000 காமிச்சிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அது வேலிட் கிடையாது. ஓகே, அது வேலிட் இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரான்ச் ஆட் பண்ணிக்கிறேன் ரைட் சைடில். ஃபஸ்ட்டு நான் பிரான்ச்சை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இப்போ வந்து டோட்டல் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸோ திரும்ப அப்படி தான் வருது. ஃபீல்டு கொடுத்துடலாம். ஓகே, ஆக்சுவலாக நான் நேற்று டோட்டல் நான் அப்படி ஆட் பண்ணும்போது ஓகே வெயிட். ஓகே, ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இந்த டேட்டா இருந்துச்சு இல்லையா? இந்த டேட்டாவை நீங்கள் ஆட் பண்ணிங்க, ஜென்ரலாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டோட்டல் வரணும். ரைட், ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று நம்ம பண்ணதில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு காலம் வந்து இப்போ காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4, காலம் 6 இந்த மாதிரி அசைன் ஆயிருந்துச்சு. ஸோ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நான் சொல்லிடுறேன். டேட்டா போய்க்கோங்க, queries and connectionsல உங்களோட டேட்டா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அசைன் ஆயிருக்கு, தப்பாக அசைன் ஆயிருக்கு. ஸோ யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் அ ஹெட்டர். நீங்கள் இதை இப்படி கிளிக் பண்ணினா உங்களுக்கு நார்மலாக திரும்ப அந்த சிட்டி, கஸ்டமர் டைப் அது எல்லாமே அசைன் ஆகிடும் ஃபஸ்ட்டு செல்லுக்கு. ஸோ இந்த மாதிரி கிளியராக வந்துடும். கிளியராக வந்ததுக்கப்புறம் நம்மளோட இந்த கேட்டகரி கவுண்ட்ஸில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். குவான்டிட்டி நான் இன்சர்ட் பிவோட் ட்ரை பண்ணுறேன். திரும்ப டேட்டா கொடுக்குறேன். கொடுத்துட்டு டோட்டலில் எடுத்து வேல்யூஸ்கில் விடுறப்போ ஆக்சுவலாக இது 1000 வருது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஓகே, ஸோ நான் அது செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு நான் சூன் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் அது இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ராடக்ட் லைன் ரோஸ் இல்லை ஓகே, ஸோ இது செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எதுவும் கிடச்சிச்சுன்னா நீங்களும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டோட்டல் வந்துட்டு இந்த இடத்துல சப்மிஷன் வேல்யூஸில் அது மாறலை. ஓகே, ஸோ கவுண்ட் வந்துட்டு நமக்கு நம்பரில் வரணும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது நம்பரில் வரணும். ஸோ திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஆக்சுவலாக எனக்கு நேற்று கரெக்டாக வந்தது அதுக்கப்புறம். பட் ஆனால் இப்போது திரும்ப வரல. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ ப்ராடக்ட் லைன்
ஓகே, ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஏதாவது டேட்டாவை சில இடத்துலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கொடுக்க போகிற டிப் என்னென்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ சில டேட்டா செட் அது எந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் Kaggle வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன டிப் கொடுத்துருக்கேன். ஸோ KAGGLE.com. ஓகே, Kaggle வெப்சைட்டில் இருந்து உங்களால் நிறைய டேட்டாஸ் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஃபார் யுவர் ப்ராக்டிஸ் பர்பஸஸ். ஸோ நீங்கள் சிம்பிளாக போயிட்டு Kaggle போயிட்டு நீங்கள் என்ன டேட்டா வேணும்னாலும் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் ரிப்போர்ட், இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ரேண்டமாக இப்படி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துக்கோங்கன்னா நிறைய லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டில் இப்படி டேட்டா போயிட்டு டேட்டா என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இது வந்து டேட்டா சோர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். சேல்ஸ் ரிப்போர்ட் ESP, ஸோ மாதிரி கொடுக்குறேன். ஓகே, சேல்ஸ் ப்ரெடிக்ஷன் டேட்டா செட். ஸோ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இப்படி கீழே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி CSV ஃபைல்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் சிம்பிளாக டவுன்லோட், இது வந்து 335 KB, நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் டேட்டாவை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ தேட் டேட்டாக்கு டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான மைண்ட் செட் செஷன், என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது படிக்க உங்களோட தாட்ஸ் நார்மலாக அஸ் அ பீப்புளாக நம்ம எல்லாருக்குமே வர்ற தாட்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வேலை வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் லைக் என்ன சொல்கிறது, லைக் இட் மைட் பி ரிகார்டிங் என்ன சொல்கிறது, லைக் ஏதோ ஒரு வேலை. ஸோ இட் மைட் பி ஸ்டார்டிங் அப்போ கம்பெனி, இல்லை வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு ஒர்க்கை முடிக்கிறது, ப்ரொடக்டிவாக நமக்கு ஹை பேயிங்காக இருக்கிற ஏதோ ஒரு ஒர்க்கை முடிக்கிறது, இல்லை இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு டாஸ்க் இருக்கும். எதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் அந்த டைமில் ஸ்டார்டிங்கில் நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா, அது எல்லாமே ஈஸி, எஸ் நம்மளால் முடிக்க முடியும், ஸோ எல்லாருமே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் ஆனால் ஒரு டேஸ் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம யூஸ்வலாக என்ன யோசிப்போம் அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிவ் அப் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இது நீங்கள் மட்டும் இல்லை, யூனிவர்சல் சக்ஸஸ் கிராஃப், இந்த கிராஃபை பாருங்கள். இது எல்லா பீப்புளுமே மோஸ்ட்லி லைஸ் ஆன் இன் திஸ் கிராஃப். ஸோ எப்பப்பெல்லாம் அவங்க ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் எல்லாருமே ஈஸின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் லைவ் செஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா லைவ் செஷன்லேயே தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு டேயில் எவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க, போக போக எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த யூனிவர்சல் சக்ஸஸ் கிராஃப்க்கு. ஸோ ஒரு பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இனிஷியலாக அது ஈஸியாக தெரியும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வகையான நெகட்டிவிட்டி ஃபீல் பண்ணுவீங்க. லைக் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஸோ என்னால் முடியுமான்னு தெரியல, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நியர்லி ஒரு அரவுண்ட் 75 to 80% வந்து இங்கேயே ஸ்வைப் ஆகிடுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் பாயிண்ட், வேர் நிறைய பேர் கிவ் அப் பண்ணுற பாயிண்ட்டே இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். ஸோ அந்த டைமில் நம்ம கான்சியஸாக இருந்து, ஈவன் தோ டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் சரி, ஈவன் தோ கொஞ்சம் புரியலைனாலும் சரி, ஈவன் தோ நீங்கள் எது பண்ண முடியல, எது கஷ்டமாக இருக்குன்னாலும் சரி, அதை நம்ம இன்னும் லைக் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணுற பட்சத்தில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் திரும்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லைக் ஐ கேன் டூ திஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஐ எம் கோனா கெட் த்ரூ திஸ்ன்னு ஃபீல் பண்ணுவீங்க, அடுத்து திஸ் இஸ் பிரிட்டி குட்னு ஃபீல் பண்ணுவீங்க, கடைசியில் நீங்கள் அதை முடிச்சிருவீங்க. அதனால் நீங்கள் என்ன ஒர்க்கு டாஸ்க் எடுத்தாலும், லைக் கம்பெனி ஸ்டடீஸ் ஆகட்டும், ஸோ இல்லை லைக் ஏதாவது ஒரு படித்து முடிக்கிறதாகட்டும், இல்லை வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதாகட்டும், இல்லை எந்த மாதிரி டாஸ்க்காக இருந்தாலும் ஓகே இல்லை இந்த 30 days மாஸ்டர் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுறதாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. ஓகே, பட் ஆனால் எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கொஞ்சம் போரிங்காக, கொஞ்சம் டவுனாக, கொஞ்சம் வந்துட்டு லைக் புரியாத மாதிரி இல்லை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆனால் அந்த பாயிண்டில் நீங்கள் கிவ் அப் பண்ணிடக்கூடாது. அன்டில் உங்களுக்கு அது புரியிற வரைக்கும் ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருங்க. ஈவன் தோ இட் இஸ் ஹார்டர், ஈவன் தோ அது புரியல, ஈவன் தோ லைக் அது வந்து கஷ்டமாக இருக்குனாலும் இன்னும் அதை கிவ் அப் பண்ணாமல் ப்ரொசீட் பண்ணுற பட்சத்தில் உங்களால் அந்த பாயிண்ட் வேர் நீங்கள் வந்துட்டு நினைப்பீங்க லைக் ஃபைனலாக நான் அதை முடிச்சு காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் நினைக்கிற வரைக்கும் உங்களால் அது கொஞ்சம் ஈஸி ஆகிடும். ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமே உங்களுக்கு ஈஸி ஆகிடும். ஸோ இது நீங்கள் மட்டும்தான் அப்படி இருக்கீங்கன்னு மட்டும் எப்போவுமே நினைக்காதீங்க. எல்லாருமே இந்த மாதிரி தான், கிவ் அப் பண்ணாதீங்க. ஸோ கடைசி வரைக்கும் கீப் ஆன் கனெக்டிங் வித் மீ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். இட்ஸ் மீ Sanjay signing off. Until then, bye. See you on the tomorrow session.